இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு அண்ட் ஆல்சோ ஆஸ்காவும் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் ஸ்டார்ஸும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இன்ஜுரி ஆயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லார் அப்டேட் சொல்ல உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஸோ ரெசல் அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் அண்ட் ஆல்சோ ஜெனரேஷன் லீடர் ஜான் சீனா இருந்து. ஸோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2025 இருக்க போகிறாருன்றது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட சீசன் பிரீமியர் கவரமா நம்மளுடைய ஜான் சீனாவை பெரிய லெவலில் பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜான் சீனாவோட ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இருந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக ஜான் சீனா வந்து ஃபிலிம் ஷூட்டிங்னால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் ஷூட்டிங்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சாட்டர்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டபிள்யூபிள்யூ ஒர்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக புட் பெஸ்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியும் அண்ட் ஆல்சோ ஹேங்கரின்ற மாதிரி ஒரு 2 மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய ஜான் சீனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காராமா. அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மண்டே நைட் ராவில் நம்மளுடைய ஜான் சீனாவால் வர முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஃபைட்ஃபுல்ஸ். ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மண்டே நைட் ரா ரிலேட்டட் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ராவோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராயல் ரம்பிள் டிக்ளரேஷனை கொடுத்திருந்தாரு. ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய லோகன் பால் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயோஸ் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸ் கொடுத்திருந்தாங்க. இயோஸ் கை, லைரா வல்கிரியா, அது மட்டும் இல்லாமல் பென்டகன் ஜூனியர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் டிக்ளரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த ராயல் ரம்பிள் ரிலேட்டட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளை பற்றி தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வீடியோ தனியாகவே போடுறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனையும் சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக மல்டிபிள் டிஎன்ஏ ஸ்டார்ஸும் என்எக்ஸ்டி ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது தெரிஞ்ச விஷயம் தானடான்ற மாதிரி நீங்கள் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ட்விஸ்ட்டுகளும் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்கிறேன். என்னடா ஹைப் கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, ஹைப் தான் கொடுக்கும். மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக மல்டிபிள் ஸ்டார்ஸ் ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டக்கோட்டா காய் தான். ஸோ டக்கோட்டா காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வாரம் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டியது, பட் இருந்தாலும் அவங்களால வர முடியல. அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளோட பிடபிள்யூ இன்சர். ஸோ பிடபிள்யூ இன்சர் அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக டக்கோட்டா காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி இருக்காமா. லாஸ்ட் வீக் ராலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சாமா. அது இந்த வாரம் ரால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் டபிள்யூபிள்யூ சைட்லேருந்து எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல அண்ட் ஆல்சோ எந்த ஒரு அப்டேட் எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பட் இருந்தாலும் பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் டக்கோட்டா காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அண்டர் போயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி இன்ஜுரின்றதை பற்றி அப்டேட் வரல. பட் இருந்தாலும் இப்போ அவங்க இன்ஜுரியில் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஜேடி மெக்டோனோ ரிலேட்டட் பார்த்துலாம். இப்போ வரைக்கும் கரெக்டாக ஜேடி மெக்டோனோ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. சொல்லியிருந்தேன். ஸோ 2 ராரிக்கு நடுவில் ஒரு கொசு மாட்டினா எப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய ஜேடி மெக்டோனுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்றதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கப்பல் ஆஃப் ரிப் கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் மந்த்ஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூபிள்யூக்கு என்னால் வர முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேடி மெக்டோனோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது ரியல் இன்ஜுரியா ஃபேக் இன்ஜுரியான்ற மாதிரி எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. பட் இருந்தாலும் ரீசெண்டாக நடந்த ரால ஒரு வலுவான அடி தான் வாங்கி 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய லியூ மார்கன் அண்ட் ஆல்சோ ரெக்கோர் ராரிஸ் ரிலேட்டட் பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் கரெக்டாக ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டும் பண்ணியிருந்தாங்க. அதில் வின் எடுத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பிடபிள்யூ இன்சர். ஸோ பிடபிள்யூ இன்சர் அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 வருதுல. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டோரி லைன் ஏற்றாப்புல இப்போ வரைக்கும் கரெக்டாக லியூ மார்கனுக்கும் ரெக்கோர் ராரிஸ்க்கு ஒரு பெரிய புஷ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கொடுக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லியூ மார்கனையும் ரெக்கோர் ராரிஸையும் ஒரு டாக் டீம் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே புஷ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்கன்றது தெரியல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய எல்டபிள்யூவோட மெம்பரான ஜெலினா வேகா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸ்மாக் டவுனுக்கு மூவ் ஆக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ ரேமஸ் ஸ்டுடியோ வர்சஸ் நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அந்த மேட்ச் அப்போ நம்மளுடைய கமெண்ட்ரி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெலினா வேகா மண்டே நைட் ரால இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து அவங்க ஸ்மாக் டவுன் மூவ் ஆக போகிறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா ஜெலினா வேகாக்காக ஒரு நல்ல புஷ் கொடுப்பாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சிங்கிள்ஸ் புஷ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசி 2 அப்டேட்ஸ் பார்த்துலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஆஸ்கா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூபிள்யூக்காக ரிட்டர்ன் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காக்கான ரிட்டர்ன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. அப்கமிங் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக ராயல் ரம்பிள் 2025 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸை கொடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குற நிலையில் இப்போ
இப்போ கரண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் கொடுத்திருந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கரண்ட்டாக WWE நம்மளுடைய ஆஸ்காக்காக கிரியேட்டிவ் பிளான்ஸ்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒப்பீனியனே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போல்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். வெக்கத்தை வந்து சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு வியூஸே போக மாட்டேது. ஸோ உங்கள் கையை காலாக நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ஸோ கொஞ்சமாச்சும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா நண்பர்களே. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சேனல் ஆகல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்துச்சு. அந்த சந்தோஷம் குறையிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியாவோட பிளான்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் ஒரு பெரிய ரெக்கார்டாக பறக்க போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதில் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வீடியோவாக. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட் ஸோ நம்மளுடைய ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நமக்கு PW இன்சர்ட் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கிளியர் ஆகிட்டாராமா. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிளுக்கு ரெடியாக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. அதே நிலையில் இப்போ வரைக்கும் ஏஜே ஸ்டைல்ஸோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக க்யூர் ஆயிடுச்சா, மெடிக்கலி கிளியர் ஆகிட்டாங்கன்றதை நம்மளுடைய PW இன்சர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஏஜே ஸ்டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராயல் ரம்பிளை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.